பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி ரொம்ப மெகா குரு பெயர்ச்சி, எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற குரு பெயர்ச்சி. இதற்கு பல காரணங்கள் உண்டு. குரு என்பவரே முழு சுபகிரகம். அவருடைய பெயர்ச்சி பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஏற்கனவே நடந்திருக்கிற சனி பெயர்ச்சிக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனும் உண்டு. ஆகவே இந்த குரு பெயர்ச்சி பலரின் வாழ்வில் மிக நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியது. ஆமாம் மேடம், இப்படி தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இந்த ஜோதிடத்தை கிண்டல் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, இது உனக்கு அப்படியே கொட்டும் கொட்ட போகிறதுன்னு சொல்கிறாங்க, என்னத்தை கீழ்ச்சிது, எனக்கு ஒன்றும் நடக்கலை, எங்கள் ராசிக்கு ஒன்றும் நடக்கலை, நான் பலர் சொல்லி கேட்டிருக்கேன். இந்த வருடம் நடக்கவிருக்கிற குரு பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. இதை பற்றி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதற்கு காரணம், குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருகிறார். இத்தனை நாளும் மிதுன ராசியில் இருந்து கொண்டிருந்த குரு பகவான் மே மாதம் 26ஆம் தேதி 11 மணிக்கு கடகராசிக்கு வருகிறார். அதாவது ஜெமினி டு கேன்சர். கடகராசி அப்படிங்கிறது குரு பகவானின் உச்ச வீடு. அவருடைய பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய, அவருடைய மிகச்சிறந்த, அவருடைய ஃபுல் பவர் இருக்கக்கூடிய ஒரு வீடு கடகராசி. காரணம், அதில் அவர் எக்ஸால்ட்டடாக இருப்பார். அவருடைய முழு வீச்சில் நன்மைகளை கொடுக்க போகிறார். பொதுவாகவே குரு தன்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்தாலும் என்ன செய்வார்னா, 12 ராசிகளிலும் உள்ளவர்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தவங்களுக்கு அந்த குழந்தை பெரிய, அதாவது அத்தனை நாளும் குறைகள் கஷ்டங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். வேலை இருக்கிறவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே. பொதுவில் 12 ராசிகளுக்கும் நல்ல பலன் இருக்கும். ப்ளஸ் இந்த வாட்டி குரு பெயர்ச்சி சனியை பார்க்கவிருக்கிறார். சனி ஏற்கனவே சனி பெயர்ச்சி ஆயிருந்துச்சு இல்லை, அந்த சனியை பார்க்கறதுனால சனியுடைய எஃபெக்ட் கொஞ்சம் மெல்லோ டவுன் ஆகும். அவருடைய அன்பு நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். சனி பகவானுடைய சாஃப்ட்னஸ் அதிகமாகி நமக்கு நன்மைகள் கிடைக்க உள்ளன. இந்த குரு பெயர்ச்சி பொதுவாகவே எல்லா ராசிக்கும் நல்லா தான் இருக்கும். அப்படின்னாலும் சில வெர்ஷன்ஸ் பிரகாரம் ஜூன் 2ஆம் தேதி பெயர்ச்சின்றாங்க. பரவாயில்ல, மே 26 எப்படியானாலும் கொஞ்சம் முன்னாலேருந்தே இப்போலேருந்தே நமக்கு எஃபெக்ட் கிடைக்க ஆரம்பித்தாச்சு. இந்த குரு இதே கடகராசியில் கொஞ்சம் லாங் ஸ்டே பண்ணவிருக்கிறார். ஒரு வருஷம்தான் எப்போவுமே குரு ஒரு ராசியில் இருப்பார். இந்த வருஷம் நமக்கு அதிர்ஷ்டம் ஜூன் மாத எண்டு வரைக்கும், 2027ஆம் வருடம் ஜூன் மாத கடைசி வரைக்கும் இந்த கடகராசியில் இருந்து நம்ம எல்லோருக்கும் நன்மைகளை செய்துட்டு தான் அவர் கிளம்ப போகிறாரு. இந்த கடகம், இந்த கடகத்தில் வந்திருக்கும் குரு பகவான் நம்ம எல்லா ராசிக்கும் நன்மை தரும் எல்லாம் சொன்னேன். ஆனால் சில ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக நன்மையை தரப்போகுது. கன்னிராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு குரு வருகிறார். அதனால் ரொம்ப பெரிய நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதனால் லாபஸ்தானம் 11ங்கிறது. விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு வருகிறார். அதனால் ரொம்ப நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மகர ராசிக்கு நேர 7ல் குரு மகர ராசியை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார். அப்புறம் மீன ராசியை பார்க்குறார். மீனராசியில் இருக்கிற சனி பகவான் இருக்கார். அவருடைய கடுமைகளை இவர் குறைக்கப் போகிறார். ஆக நிறைய மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டில் தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் வரதுனால மிதுன ராசிக்கு நன்மை செய்ய வருகிறார். வாட் நாட். அப்போது உங்கள் வீட்டில் இந்த 4-5 ராசியில் யாராவது நிச்சயமாக இருந்தே தீர்வாங்க இல்லையா? அதனால் குடும்பத்துக்கே நன்மைகள்லாம் விளைய போகுது. ஆக இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ குறிப்பாக பார்க்கலாமா? மேஷராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு குரு வந்திருக்காரு. இவ்வளோ காலம் 3ஆம் வீட்டில் இருந்தார். அது மறைவிடம் சொல்லுவான். அதிகமாக பலன் தர முடியாத ஒரு இடத்துல இருந்தார். நல்லவங்களை போட்டு ரூமில் போட்டுன மாதிரி இருந்தார். இப்போ அவர் ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. மேஷராசிக்கு 4ஆம் வீட்டில் வந்திருக்கும் குரு பகவான் பல நன்மைகளை செய்ய வருகிறார். 4ஆம் வீடுங்கிறது தாயார், கல்வி, வாகனம் இவற்றை குறிக்கும் வீடு. உங்களுடைய தாயார் ஏற்கனவே சில கஷ்டங்களில் இருந்திருப்பாங்க. பல வகையான வருத்தங்களோ துன்பங்களோ அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அல்லது நல்லபடியாக இருந்தால் கூட இப்போ இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு, அதுவும் 4ஆம் வீட்டில் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்திருப்பதால் உங்கள் தாயாருக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, அவங்களுக்கு பிறந்த வீட்டு நகைகளோ, இல்லை அவங்களே பொன் பொருள் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல காலமோ, மன மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும்.
அம்மாவுக்கு மனநிறைவு ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும் விஷயங்கள் நடந்து, அது உங்களாலேயும் கூட இருக்கும் அநேகமா. ஏன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால, உங்களாலேயோ, பொதுவாவே மற்றவர்களாலேயோ, அவங்களுக்கு பர்சனலான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காரணமோ, மனமகிழ்ச்சியும், சந்தோஷமும் ஏற்படும். அடுத்தது கல்வி. ஒருவேளை நீங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தால், உங்களுடைய கல்வி ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த வருஷம். ரொம்ப நன்னா இத்தன நாள் வராத ஒரு கல்வியோட சிறப்பெல்லாம் உங்களுக்கு வரும். ஒருவேளை கோல்டு மெடல், ஏன்னா வந்து குரு பகவான் வந்து தங்கத்துக்கு உரியவர்ங்கிறதுனால கோல்டு மெடல்லாம் நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைம்மா நான் வந்து படிக்கிற மாணவர் கிடையாது, நான் வந்து உத்தியோகம் பார்க்குறேன், இல்லை கல்யாணம் ஆனவங்க, நான் வீட்டில் இருக்கேன், நான் வந்து வீட்டை நிர்வகிக்கும் ஒரு பொறுப்பில் இருக்கேன், எப்படி இருந்தாலும் ஏதேனும் ஒரு புது விஷயம் கற்றுக்கொள்வீர்கள். கல்வினா ஸ்கூலில் போயோ காலேஜ் போயோ படிக்கணும் தான் இல்லையே, நம்ம ஏதான ஒரு புது விஷயத்த கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கலாம், இல்லை ஒரு புது சமையலோ ஏதோ ஒன்று கற்றுக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு பிற்காலத்தில் வருமானமும் நன்மையும் வரும். அடுத்தது 4ஆம் வீடு வந்து வாகனத்தை குறிக்கும் வீடு. வாகனம் வந்து மிகுந்த நன்மைகளை, இத்தனை நாளும் வாகனத்தினால நிறைய செலவுகள் வந்திருக்கலாம், அந்த செலவுகள் குறையும். அல்லது நீங்கள் ஒரு புது வாகனம், அழகான வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வாகனம் வந்து உங்களுக்கு வருமானத்துக்கு உபயோகப்படுறதா கூட இருக்கும், அல்லது நல்ல விஷயங்களுக்கு பயன்படும் வாகனமாக ஒன்று வாங்க போகிறீங்க நீங்கள். அது வந்து ரொம்ப இல்லை ஏற்கனவே உள்ள வாகனங்கள் பழுது இல்லாமல் ஓடி செலவு இல்லாமல், லாபம்னா என்ன அர்த்தம், செலவு இல்லாதது கூட ஒரு லாபம் தானே. அதனால் லாபங்களும் நன்மைகளும் வரும், அல்லது செலவுகளும் கஷ்டங்களும் குறையும் வாகனத்தினால. இந்த 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்கும் இந்த குரு பகவான் உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கவிருக்கிறார். 8ஆம் வீடுங்கிறது உங்களுடைய ஆரோக்கியம். இவ்வளோ நாளாக கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தவங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய 8ஆம் வீடு வந்து செவ்வாய்க்குரிய வீடு இல்லையா, அதனால் வந்து ஒரு பிளட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ, இல்லை சர்ஜரி சின்ன வயசில் ஆகியோ, ரொம்ப அந்த சர்ஜரி ஆன இடத்தில் கஷ்டங்களோ ஏதேனும் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அதெல்லாம் இப்போது நல்லபடியாக நிறைவடையும். ஆனாக்கா இந்த குரு பகவான்கிறவர் கொஞ்சம் உணவு சம்மந்தப்பட்ட ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை குறிக்கிறவர். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே ஜாகிரதையாக இருக்க வேண்டியது உணவு உண்ணும் விஷயத்தில். வயிறு செரிமானம் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களாக சாப்பிடணும். நேரம் கடந்து சாப்பிடக்கூடாது. வயிற்றுக்கு ஒத்துக்காத உணவை சாப்பிடக்கூடாது. இதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நன்னா இருக்க போகிறது. ஏன்னா ஆரோக்கிய ஸ்தானத்துக்கு குரு பார்வை வந்துட்டாலே ஆரோக்கிய பிரச்சனையே வராது அப்படிங்கிறது உறுதி. அடுத்தது உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு குரு பார்வை வருது. 10ஆம் வீடு அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானம். உத்தியோகஸ்தானம்னாக்கா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் ஒரு டென்ஷன்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டுக்குரிய சனி தான் 12ல் இருந்தார். ஸோ ஏற்கனவே உத்தியோகம் பற்றி ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் இருந்திருக்கும். எவ்வளோ வேலை பண்ணாலும் அதுக்குரிய பாராட்டு வரல, அதுக்குரிய முன்னேற்றங்கள் வரல, ப்ரமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல அப்படிங்கிற ஒரு குறைபாடு இருந்தது பார்த்தீங்களா, அது எல்லாம் நீங்க போகிறது. அதாவது நம்ம வந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் காத்துட்ருக்கணும்னோ, இல்லை மே 26ஆம் தேதி வரைக்கும் காத்துட்ருக்கணும்னோ கிடையாது. இப்போலேருந்தே அதுக்கான பலன்கள் வந்திருக்கும் உங்களுக்கு. அடுத்தது குரு பகவான் உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்கவிருக்கிறார். 12ஆம் வீட்டை பார்க்குறப்போ 12ஆம் வீட்டில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. அதுக்குரிய தாமதங்கள், கஷ்ட நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் வராது. நீங்கள் சனி பகவானை நல்லா பிரார்த்தனைகள் பண்ணி அதுக்குரிய பரிகாரங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை வராது. அதுவும் 30 வயசு தாண்டினவங்களுக்கு இது பொங்கு சனி நல்லாவே இருக்கும். உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு காட்ஃபாதர், ஒரு குரு ஒருத்தர் கிடைப்பார். 10ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய உத்தியோகத்தில் நீ இதை செய், இது செய்யாத, இதுக்கு உனக்கு நல்லது அப்படின்னு உங்கள் மேலே அன்பு செலுத்தி மேலிடத்தில் உன்னை பற்றி ரொம்ப நல்ல அபிப்பிராயம் இருக்குது, அதை காப்பாற்றிக்கோ, உங்கள்கிட்ட அவங்க ஓப்பனாக சொல்லலை, நீ உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடும்னு காதோட காதாக போட்டுட்டு போகிறதுக்கு ஒரு பெரியவர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சீனியர் ஆஃபீஸர் உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்கள் பாஸ்க்கே நீங்கள் பெட்டாவீங்க. ஸோ இப்போ 12ஆம் வீட்டை குரு பார்க்க பாருன்னு சொன்னேன் இல்லையா, 12ஆம் வீடு விரயஸ்தானம் ஆக்சுவலி. ஸோ நல்ல செலவுகள் வரும் இத்தனால். அதுவும் சனி இருந்ததுனால உங்களுக்கு வந்து வாகனத்தால் செலவு வந்தது, தேவையில்லாத வீண் விரயம் வந்தது, ஒரு விஷயம் பெருசாக செலவழிச்சிட்டு வந்திருப்பீங்க, அதனால் எந்த பலனும் இல்லாமல்லாம் இருந்தது. ஆனால் இனிமேல் இந்த குரு பார்வை வந்த பிறகு நல்ல சுப செலவுகள் வரும். வீட்டில் கல்யாணமோ வேறு ஏதான சுப நிகழ்ச்சிகளோ வரலாம். கல்விக்காக செலவு பண்ணுவீங்க. ஒன்று நிச்சயம், இப்போ நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் நன்மையையும் தரும். பிற்காலத்தில் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட ஆகும். அதனால் இந்த குரு பயிற்சி மேஷராசிக்கு பலவித நன்மைகளை செய்யவிருக்கிறது. ஆல் தி பெஸ்ட். உங்கள் ராசிக்கு
குரு பயிற்சி ரொம்ப நல்ல முறையில் தான் இருக்குது. நல்ல பலன்களை தான் தரப்போகிறது. பார்வை நன்னா இருக்குது, இருக்கும் இடம் எந்த வகையிலையாவது நன்னா இருக்குது என்றாலும் கூட, குருவுக்கான பரிகாரங்களை செய்தோம்னா, இன்னும் அந்த பலன்கள் என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும். ஒரு பூஸ்டர் டோஸ் மாதிரி. நம்ம வந்து உங்களால் என்னென்ன பரிகாரங்கள் இதில் செய்ய முடியுமோ அல்லது எல்லாத்தையுமே செய்ய முடியும்னா ரொம்பவே நல்லது. வியாழக்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றலாம். 3 நெய் விளக்குகள் நவக்கிரக சந்நிதியில் ஏற்றலாம். அந்த 3 வாரம் 3 சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு, மஞ்சள் பூ, மஞ்சள் பழம், ஒரு ரூ. 30 தட்சிணை வச்சு கொடுக்கலாம். மஞ்சள் பொருட்கள் தட்சிணையாக வச்சு கொடுக்கலாம். அந்த காலத்தில் தங்கம் வச்சு கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு கட்டுப்படியாகும்னா அதையும் தான் செய்யலாம். ப்ளஸ் குரு ஸ்தானத்தில் உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா, டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், அப்படிப்பட்டவங்களுக்கு வியாழக்கிழமைகளில் மரியாதைகள் செய்யலாம். உங்கள் குழந்தைகள் படிக்கிற பள்ளியில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு உங்களுக்கு மனசுக்கு தோணினவங்களுக்கு ஏதேனும் வகையில் gift கொடுக்க முடியும்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்க தோணினால் செய்யலாம். அடுத்தது வந்து தக்ஷணாமூர்த்தி, குருவாயூரப்பன், மகா பெரிவா, ராகவேந்திர சுவாமி, சாய்பாபா, இவங்க எல்லாருமே, ஜிஆர் சுவாமி, உங்களுடைய ஆச்சாரியன், நீங்கள் குருஜின்னு கூப்பிடக்கூடியவா யாராக இருந்தாலும் அவர்கள் குருஸ்தானம் தான், குரு பகவானுக்கான பிரதிநிதிகள் தான். அதனால் அவர்கள் எல்லாம் வணங்கி நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த கடவுளர்களுக்கு அந்த கோவில்களுக்கு போய் நெய் விளக்கு ஏற்றலாம். மஞ்சள் நிற பிரசாதம் கொடுக்கலாம். பாபா கோயிலில் 30 லட்டு கொடுக்கலாம் வியாழக்கிழமைகளில். எந்த வியாழக்கிழமை முடியுமோ கொடுக்கலாம். அந்த லட்டு வந்து மஞ்சள் நிறமாக இருக்க மாதிரி பார்த்து கொடுங்க. சிலது வந்து கேசரி பவுடர் போட்டு ரெட் கலராக பண்ணியிருப்பாங்க. முடியுமான ஆலங்குடி போயிட்டு வரலாம், குருவாயூருக்கே போயிட்டு வரலாம். ஸோ இது மாதிரியான அப்புறம் வந்து குரு பகவான் சன்னதியில் வியாழக்கிழமைகளில் எந்தெந்த வியாழக்கிழமை முடியுமோ அந்தந்த வியாழக்கிழமைகளில் கருப்பு கொண்டக்கடலை, சில பேர் வந்து மஞ்சள் அந்த சன்னா இருக்கு இல்லையா, கபூலி சன்னா, அது கொடுப்பாங்க. அது இல்லை, கருப்பு கொண்டக்கடலை கொடுத்தீங்கன்னாக்கா அதுதான் வந்து குரு பகவானுடைய ரியலான பிரீத்தி. அதனால் கருப்பு கொண்டக்கடலை கொடுக்கலாம். அப்புறம் குரு பகவானுடைய ஸ்லோகங்கள், வெறும் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக, இப்படி சொன்னாலுமே நமக்கு பெரும் பலன் கிடைக்கும். உங்களுக்கு குரு சம்மந்தப்பட்ட அஷ்டோத்திரங்கள் தெரியும்னாலோ, குரு கீதா மாதிரியான ஸ்லோகங்கள் தெரியும்னாலோ, யூ ஆர் வெல்கம் டு டூ இட். அப்புறம் வந்து குரு ஸ்தலங்கள் இருக்கும் இல்லையா, ஆலங்குடி போகலாம். 21 நெய் விளக்கு ஏற்றி 12 பிரதட்சணங்கள் செய்யலாம். ஷிரடி போயிட்டு வரலாம். ராமானுஜர் சந்நிதிக்கு போகலாம். இது போன்ற குருவெல்லாம் வணங்கிட்டே இருக்கிறதுனால குரு உங்களுக்கு அளிக்கக்கூடிய பலன்கள் இன்னுமே ரொம்ப அபரிமிதமாக கிடைக்கும். குலதெய்வத்தை வணங்குங்கள். உங்கள் குலத்தில் இருக்கும் பித்ருக்களையும் வணங்குங்கள். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. குட் லக், ஆல் தி பெஸ்ட்.